ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன கத்துக்க போறோம்? அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோன்ற ஒரு சின்ன ரீகாலேஷன் பார்த்துடலாமா? நம்ம எதை பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம்? டென்சஸ், அதாவது காலங்கள், அதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அப்ப டென்சஸ் அப்படிங்கும் போது நம்ம கிட்ட 12 வகையான டென்சஸ் இருக்கு. அதாவது நிகழ்காலம், எதிர்காலம், இறந்த காலம் அப்படிங்கிற விஷயங்களையே முடிஞ்சு எப்படி சொல்லலாம், இல்ல ஃபியூச்சர்ல பெர்ஃபெக்டா எப்படி சொல்லலாம், பாஸ்ட்ல முடிஞ்சதை பெர்ஃபெக்டா எப்படி சொல்லலாம், பிரசன்ட்ல நடந்திருக்கிறத பெர்ஃபெக்டா எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ரோல் காலங்கள் தான் முடிவு பண்ணும் இல்லையா? ஸோ இந்த காலங்கள்ல நம்ம அதிகமான இடங்கள் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா ஆக்ஷன் வார்த்தைகளுக்கு கொடுக்கணும். ஏன்னா நம்ம செயலை வச்சுதான் அந்த காலங்களோட ரூலுமே நம்ம அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். அப்ப நம்ம என்ன செயல்கள் செய்யலமோ அந்த செயல்களை verb 1, verb 2, verb 3 அப்படின்னு நம்ம என்ன பண்ண போறோம், பிரிச்சு தரப்போறோம். அந்த பிரிச்சு கொடுத்தாலும் அந்த பிரிச்சு தரதுக்கான தமிழாக்கங்கள் உங்களுக்கு புரியும் போது ஈஸியா உங்களால என்ன பண்ண முடியும், தமிழாக்கத்தை புரிஞ்சு ஓகே இந்த வார்த்தைக்கு இதுதான் தமிழாக்கம்னா அப்ப இந்த இடத்துல இதுதான் வாக்கியத்தை அமைக்கணும், இதுக்கு முன்னாடி இந்த டென்ஸோட ரூலை போட்டா நமக்கு பெர்ஃபெக்டா இருக்கும் அப்படின்றத டிசைட் பண்ணிக்கலாம் ஈஸியா. ஸோ அந்த ஒரு விஷயம். ரெண்டாவது, நம்ம அஃபர்மேஷன்ஸா பேசுறது. அதாவது ஒரு விஷயத்த நான் முடிச்சுட்டேன், பண்ணிட்டேன், வந்துட்டேன். இன்னொரு விஷயம் நான் பண்ணல, முடிக்கல, செய்யல. இன்னொரு விஷயம் பண்ணியிருந்தால், வந்திருந்தால், எழுந்திருந்தால், அந்த மாதிரி. அப்போ பாசிட்டிவ், நெகட்டிவ், இன்ட்ராகேட்டிவ், இந்த 3 விஷயங்களாவே நம்ம பேசுவோம் ஜென்ரலாவே. ஆனா நமக்கே தெரியாது, நம்ம ஃப்ளோவா ஒரு மாதிரி ஒரு ஃபாஸ்டா நம்ம பேசிக்கிட்டே போவோம் தமிழ்ல. ஆனா நமக்கு இப்படிதான் பேசுறோங்கிறது தெரியாது. ஒரு தடவை நம்ம நுணுக்கமா கவனிச்சோம் அப்படின்னா நம்மளால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கான இன்ட்ராகேட்டிவ்ல என்ன வேர்ப் ஃபார்ம் இருக்கு, அந்த வேர்ப் ஃபார்ம் வச்சு எப்படி நம்ம இன்ட்ராகேட்டிவ்ல பதில் சொல்லலாம், அதாவது ஒரு சென்டென்ஸை எப்படி ஃப்ரேம் பண்ணலாம், அதுக்கு டயலாக் மாதிரி எப்படி நம்ம பதில் சொல்லலான்றது சொல்லி கொடுக்குறவாங்க. ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பாஸ்ட் பர்ஃபெக்ட், அதெல்லாம் எக்ஸ்க்ளூசிவா பார்க்கறது இன்ட்ராகேட்டிவ். ஸோ இன்ட்ராகேட்டிவ்ஸ் பத்தி பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அப்போ எந்த அஃபர்மேஷன்ஸாக இருந்தாலும் யாரு ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருந்தோம், வேர்ப் ஃபார்ம். அதாவது V1, V2, V3, ப்ரெசன்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ இவங்க 3 பேரும் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா ப்ரெசென்ட்ல நோட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் எடுக்கிறேன் V1ல. அப்ப நோட் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே என்ன தெரியும், ஒரு எழுதக்கூடிய விஷயம், ஒரு நோட் புக் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இல்லையா? ஸோ அப்ப இந்த இடத்துல என்ன சொல்லலாம் அப்படின்னா 2-3 விஷயங்கள் சொல்லலாம். இப்ப நம்ம இன்ஸ்டால கூட நோட் அப்படிங்கிறத போடுறோம் இல்லையா? ஸோ அப்படின்னா என்ன, ஏதோ ஒரு விஷயத்த குறிப்பிடுறோம் இல்லையா? அது நம்ம எழுதுற வரைக்கும் நோட்டா இருக்கலாம், இல்ல நம்ம எடுக்கிற கீ பாயிண்டா இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு சாங்கையோ ஒரு லிரிக்கையோ நம்ம என்ன பண்ணலாம், நோட் கொடுக்கறது தான், அதாவது குறிப்பு கொடுக்கறது தான். அப்ப நோட்டுங்கிறது நீங்க எக்ஸாக்டா என்ன சொல்லலாம், குறிப்பு அப்படிங்கிறத சொல்லலாம் இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல V2, V3 என்ன சொல்றாங்கன்னா நோட்டட். ஸோ நோட்டட் அப்படின்னு வரும்போது குறிப்பிட்டார் அப்படின்னு சொல்றது. ஸோ நோட்டட் அப்படின்னா என்ன, குறிப்பிட்டார், ஓகே நோட் பண்ணியாச்சு அப்படிங்கிற மாதிரி. இது நான் ஏற்கனவே கிளாஸ்ல சொல்லி கொடுத்துட்டு உங்களுக்கும் சொல்லியிருக்கேன். யாராவது மீட்டிங்ல உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா நோட்டட் அப்படின்னு சொல்லலாம். இல்லை ஒரு விஷயத்த கம்யூனிகேட் பண்றாங்கனாலும் என்னன்னு சொல்லலாம், நோட்டட், அதாவது நான் குறிப்பிட்டுக்கிட்டேன், அதாவது நான் குறிச்சு வச்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரியான அர்த்தத்துலையும் நம்ம யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ இந்த நோட் அண்ட் நோட்டடை யூஸ் பண்ணி எப்படி சென்டென்ஸ்ல எழுதலாம்னு சொல்லித்தரேன். ஸோ அதுக்கு நமக்கு என்ன வேணும், ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வேணும். சப்ஜெக்ட் என்னெல்லாம் இருக்கு, I, we, you, he, she, they. ஸோ இவங்க 3 பேர் நம்ம கிட்ட என்ன இருக்காங்க, சப்ஜெக்ட் ரோல்ல இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ரூலை ஃபர்ஸ்ட் எழுத போறோம். ஆஸ் ரூல் பாஸ்ட் அப்படிங்கிறதுனால பாஸ்ட் என்ன கொடுக்குது அப்படின்னா ஏவி. அந்த ஏவியும் ஃபர்ஸ்டே ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா இங்க இன்ட்ராகேட்டிவ்ங்கிற போது அந்த இன்ட்ராகேட்டிவ் என்னவா வரும்னா ஒரு குவெஸ்டினரியா வரும். ஸோ ஒரு குவெஸ்டனா வரும்போது நம்ம என்ன போறோம், ஒரு கேள்வி அப்படின்னாலும் எப்படி, நம்ம இதை பண்ணியா, இது செய்தியா அப்படிங்கிற மாதிரி தான் இல்லையா? ஸோ அப்போ ஒரு குவெஸ்டினரின்னும் போது இந்த இடத்துல இன்வெர்ட் ஆஃப் சப்ஜெக்ட் ஏவி வந்துருச்சு. ஏவி ஃபாலோட் பை சப்ஜெக்ட் வரும். அதுக்கு ஃபாலோ அப்ல தான் என்ன வரும், B3 அப்படிங்கிறது வரும். ஸோ இதன் தொடர்ச்சியா சென்டென்சஸ் நம்ம எவ்வளவு என்ன வேணுமோ நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ரூல்ல சப்ஸ்டியூட் பண்ண. ஏபினா என்ன, ஏவி கிட்ட நம்ம கிட்ட நிறைய இருக்கு. மே, மைட், கேன், குட், ஷீ, அதாவது ஷல், ஷுட் அந்த மாதிரி இருக்கு. வில், வுட் நிறைய இருக்கு. நீட், நாட், ஆட் டு, டேர் டு அந்த மாதிரி இருக்கு. பட் இந்த இடத்துல நம்ம பர்ஃபெக்ட், அதாவது டென்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுக்கும் போது நம்ம ஹேடுன்னு எடுக்கிறோம். இதே ஹேவ்ங்கிறதையும் எடுப்போம். அது எங்க எடுப்போம், ப்ரெசென்ட்ல எடுப்போம். அப்ப இங்க என்ன பண்றோம், ஹேட் அப்படிங்கறத எடுப்போம். ஸோ என்ன சப்ஜெக்ட் வேணுமோ அந்த சப்ஜெக்டை நீங்க சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். V3 which plays into be a past participle rule.
ஸோ அப்போ ஒரு ஹேட் ஒரு சப்ஜெக்ட் பிபி பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இப்போ நான் ரூல் எழுதிட்டேன், ரூலுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிட்டேன், சப்ஸ்டியூட்டும் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன், சென்டென்ஸை எழுத போறேன். எக்ஸாம்பிள் இன்ட்ராகேட்டிவ். ஸோ இன்ட்ராகேட்டிவ்ல சென்டென்ஸ் அமைக்க போறேன். எப்படி அமைக்கிறேன்னு பாருங்க. ஹேட், ஸோ சப்ஜெக்ட் அப்படின்னு வரும்போது எனி சப்ஜெக்ட், நீங்க எந்த சப்ஜெக்ட் சொல்றீங்களோ எடுத்துக்கலாம். அப்போ என்ன பண்ணலாம், ஹேட் யூ எடுக்கிறேன். பிபி என்னது, நமக்கு நோட்டட் இல்லையா, ஹேட் யூ நோட்டட். ஸோ அப்போ ஹேட் யூ நோட்டட் அப்படிங்கும் போது என்ன நோட் பண்றாங்க, ஹேட் யூ நோட்டட் அப்படின்றதையும் சொல்லலாம். நீ குறிச்சுக்கிட்டியா அப்படின்றதையும் நம்ம கேட்கலாம். இதை நீங்க வந்து இல்லை நான் இன்னும் கம்ப்ளீட் பண்ண நினைக்கிறேன் அப்படின்னா அப்போ என்ன சொல்லலாம், ஹேட் யூ நோட்டட் அ பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். இல்லை ஹேட் யூ நோட்டட் அ மீட்டிங், இல்லை ஹேட் யூ நோட்டட் ஹிஸ் வாய்ஸ், ஹிஸ் ஸ்பீச் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அப்போ ஹேட் யூ நோட்டட் ஹிஸ் வாய்ஸ், அப்ப இதுக்கு என்ன அர்த்தம், அவனோட குரலை நீ கேட்டிருந்தியா அப்படிங்கிற மாதிரி, கேட்டு இருந்தால், இல்ல உன்னுடைய குரலை நீ அவனுடைய குரலை கேட்டு இருந்தால் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஹேட் யூ நோட்டட் ஹிஸ் வாய்ஸ் தான் நீ, யூங்கிறது நீ சொல்றோம். அப்ப ஹிஸ்ங்கும் போது அவர்களுடைய எதிர்க்க இருக்கவங்க யாரோ ஒருத்தர். அப்ப ஹேட் யூ நோட்டட் ஹிஸ் வாய்ஸ், நீ அவனோட குரலை கேட்டு இருந்திருக்கியா அப்படின்ற மாதிரி. அப்போ ஒரு கேள்வி வந்துருச்சு. இந்த கேள்விக்கு நம்ம பதில் எழுத போறோம் இல்லையா, பாசிட்டிவ்ல. நான் என்ன எழுதுறேன், எஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஒன்னு இடத்துல யூன்ற இடத்துல நீங்க என்ன பண்ணலாம், இதுக்கு நீங்க டயலாக்கா எழுதுறீங்கன்னா சப்ஜெக்டை மாத்திக்கலாம். இல்ல இதுக்கு நீங்க பாசிட்டிவா எழுதுறீங்கன்னா அதே சப்ஜெக்ட் வச்சுக்கலாம். இப்ப நான் டயலாக்கா எழுதுறதுனால எஸ் ஐன்னு போடுறேன். அப்ப ஹேட் யூ நோட்டட்னும் போது எதிர்க்க இருக்குங்க யாரோ ஒருத்தர் என்ன கேட்கறாங்க, அப்ப இந்த இடத்துல என்ன வரும், ஹிஸ்ங்கிறது இருக்கு, எஸ். அப்ப நான் என்ன பண்றேன், எஸ் ஐ ஹேட் நோட்டட் ஹிஸ் வாய்ஸ். அப்ப யூன்னும் போது நீ அப்படிங்கிற மாதிரி குரல் வருது. அப்ப இங்க இடத்துல நான் பதில் சொல்லும் போது அது எஸ், நான் வந்து அந்த வாய்ஸை நோட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி வருது. அதனாலதான் சப்ஜெக்ட் வந்து இங்க மாறி இருக்கு, அதர்வைஸ் என் சப்ஜெக்ட் வந்து மாறாது. இதே வந்து நான் நெகட்டிவ்ல சொல்ல போறேன். நெகட்டிவ்ல சொல்லணும்னா நோ, அப்ப நான் நோன்னு சொல்லிட்டு என்ன சொல்லலாம், ஐ ஹேடன்ட் நோட்டட் ஹிஸ் வாய்ஸ். அப்ப என்ன அர்த்தம், நான் அவனோட வாய்ஸை குறிப்பிடவில்லை, அவனோட குரலை நான் என்ன பண்ணவே இல்லை, குறிப்பிடவில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றது. அப்போ ஐ ஹேடன்ட் அண்ட் தென் ஐ ஹேட் நோட்டட் ஹிஸ் வாய்ஸ் அண்ட் ஐ ஹேடன்ட் நோட்டட் ஹிஸ் வாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அப்போ இங்கே யூங்கிறத நீங்கள் யூவாகவும் போட்டுக்கலாம். நான் இங்கே டயலாக்காக எழுதியிருக்கேன், எஸ் அண்ட் நோ கொடுத்துருக்கேன், அதனால தான் நான் இங்கே சப்ஜெக்ட் மாற்றிருக்கேன். அதர்வைஸ் வேற எதுவும் கிடையாது. ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ அப்போ இன்னைக்கான ஒர்க் ஃபார்ம் நோட்டட் அப்படிங்கிறத வச்சு நீங்கள் இன்னைக்கான ஹோம்ஒர்க்காக ஒரு 5 to 10 செட் ஆஃப் சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்க. அடுத்த கிளாஸ்ல அடுத்த சென்டென்ஸோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.